2025ல மேரேஜ் பண்ணலாம்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? இல்ல ஓடி போய் பண்ணலாம்னு ஐடியா இருக்கா? மேரேஜ்ங்கற பேரே இல்ல. ஏன் ப்ரோ எல்லாம் மேரேஜ்னா வெறுக்குறீங்க? என்னாச்சு? இப்படின்னு ஏதோ சொல்லணும்ல. இல்ல பிடிக்கல. கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆசை வச்சு ஒரு பொண்ணு லவ் பண்ணேன். ஓகே. அது வந்து விட்டு போச்சு. அவங்க என்னையோட வேற பெஸ்டா யாராவது கிடைச்சிட்டாங்க போல இருக்கு. அதனால விட்டுட்டு போயிட்டாங்களா? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை வந்தா தெரியல. வந்தா தெரியல. பண்ணுவீங்களா இல்ல பண்ண மாட்டீங்க? நான் ஒருத்தங்கள நம்புறேன்னா ஏதாவது ட்ரஸ்ட் பண்ணி ஏமாத்துறாங்க அந்த மாதிரி இருக்கு. ஹாப்பினா ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது ரொம்ப ஹாப்பி. லவ் வேணாம். போய் சொல்ல கூடாது. இல்லக்கா காலேஜ் மூஞ்செல்லாம் பார்த்தா அப்படி தெரியல. இல்ல உண்மையே சொல்லணும். காலேஜ்ல போய் லவ் பண்ணல. பசங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நான் பண்றது இல்ல. நல்லா இருந்துச்சு. சுமாரா இருந்துச்சு. சுமாரா இருந்துச்சு. இப்ப அவ்வளோக்கா இதா இல்ல. ஏன் மேரேஜ் பிடிக்கலன்றீங்க? பிடிக்கல. வெறுத்துட்டேன் எல்லாத்தையும். ஏன் பண்ண மாட்டீங்க? ஏமாத்திட்டு போறவங்களுக்கு எதுக்கு ஓகே? ஓ அப்படி சொல்லி நீங்க எல்லாத்தையும் சொல்றீங்களா? எல்லாருமே ஏமாத்துவாங்களா? ஒரு 5% நல்லவங்களும் இருப்பாங்கல்ல. ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை ஏமாத்திட்டாங்களா இல்ல லவ் அந்த மாதிரி? லவ் அப்படிலாம் எதுவும் இல்ல. ஒருத்தங்கள புடிச்சு ஏமாத்துற மாதிரி இருக்குல்ல அப்படிதான். பட் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி. காலேஜ்ல போய் பாத்துக்கலாம். எதுக்கு இப்ப வந்து நம்ம லவ் பண்ணிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு தேவையில்லாம கையெல்லாம் கிழிச்சிட்டு தேவையில்லாத சரி நம்ம வந்து காலேஜ் போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு அப்படியே விட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் லவ்வா இருக்கட்டும் நீங்க அத பத்தி நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அத பத்தியாக்கா அத பத்தி சொல்றதுக்கு இதே இல்ல. யாரையும் நம்ப முடியல. யாரையும் நம்ப முடியலையா? ஓகே ஓகே ஓகே. யாரையும் நம்ப முடியல. அதனால ஓகே. இப்போ நீங்க 2025ல மேரேஜ் பண்ண வேணாம்னு இருக்கீங்க. மேரேஜ்ங்கற பேரே இல்ல. மேரேஜ்ங்கற பேரே இல்லையா? 5% நல்லவங்களா இருந்தாலும் மிச்சம் 95% அவங்க கெட்டவங்களா தானே இருப்பாங்க. அதனால சொல்றீங்களா? ஐடியாவே இல்ல உங்களுக்கு லவ் பண்ற மாதிரி ஐடியாவே? ஒரு ஜாபுக்கு போய் அந்த ஜாப்ல நல்ல ஒரு இதுல இருக்கும். அதுதான். அப்படி யாரும் இல்ல. இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்துட்டு இப்ப பேசாம போனவங்க நல்லா இருந்தா ரொம்ப சந்தோஷம். ஓகே நல்லா இருந்தா ஓகே ஓகே. இப்ப 2025ல லவ் பண்ணலாம் இல்ல சிங்கிளாவே இருக்கலாம் இல்ல ஓடி போய் மேரேஜ் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஜாபுக்கு போய் ஒரு நல்ல சேலரி பார்த்து ஃபேமிலி பாத்துக்கணும் அவ்வளவுதான். லவ்வே வேணாம். இப்ப 11th படிக்கிறேங்க. இப்ப 12th முடிச்சதுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் லவ் பண்ணலாம். 12th முடிச்சதுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலுமா? ஓகே ஓகே. உங்களுக்கு 2024ல எனக்கு வந்து இவனை மறக்கவே முடியாது, என் லைஃப்ல அப்படி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு யாரோ இருப்பாங்கல்ல. விசால்னு ஒரு பையன் இருக்காங்க. ஓகே. அவன் வந்து லவ் பண்ணாத வரைக்கும் என் கூட இருந்தான். ஓகே. அவர் லவ் பண்ண உடனே அவன் ஃபிகர் அவ பேச்சு கேட்டு என்னைய வந்து ஒரு மாதிரியா பாக்க. நீங்க அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்படி பண்ணதுக்கு? என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட் வேணும், லவ் வேணும். அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் இருந்தவங்கள மறந்துட்டு போக கூடாது. இது சொல்ற அவன் நல்லா இருந்தா எனக்கு ஓகே, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு மனசுல இந்த மாதிரி எந்த விதமான ஒரு இது இல்ல அவளுக்கு வந்து இப்படி நினைக்கணும் இப்படி அவ கஷ்டப்படணும் அந்த மாதிரி எனக்கு நல்லா இருந்தா ஓகே. என்ன ரீசன் ஏன் உங்களை விட்டுட்டு போனாங்க? அது எனக்கு தெரியல. அவனோட வேற யாரும் பெஸ்டா கிடைச்சிட்டாங்க போல இருக்கு. பெஸ்டா உங்களோட பெஸ்டா? அவங்க வந்து கேரக்டரை பார்க்கல. ஜாலியா இருக்கணும். அப்புறம் வந்து 2025ல நல்ல மார்க் எடுத்து 10th நல்ல மார்க் எடுத்து நம்ம லைஃப் நம்ம தான் பாத்துக்கணும். காலேஜ் போனா நல்லா ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியா இருக்கணும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும். ஓகே. உங்களுக்கு யாரும் 2024ல ஃப்ரெண்ட்ஷிப்ல என்ன இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி இருக்காங்களா? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து நீ எப்படி என்ன தனியா விட்டையோ அதை விட நான் உன்னை தனியா விடுவேன் அந்த மாதிரி. ஓ உங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா. ஆனா நீங்க பண்ண மாட்டீங்க, அவங்க அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அவங்களுக்கு ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களா? அவளுக்கு வந்து என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இப்ப நான் வந்து அவ இல்லாம நான் கஷ்டமா இருந்தேன், அந்த மாதிரி ஒரு நாள் நான் இல்லாம அவ கஷ்டப்படுவான். ஃபிகர்ன்றது வந்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம். நண்பன்றது சாவர வரைக்கும் வரும். இப்ப நாளைக்கு அவனை அடிச்சுட்டாங்கன்னா ஃபிகர் வந்து சண்டை போட போறது இல்ல, நான் தான் அவனுக்கு சண்டை போடுவேன். அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவன் செத்துட்டானா அவனை நான் தான் தூக்கிட்டு போவேன், ஃபிகர் வரமாட்டா. அது மூணாவது. ரெண்டாவது. மூணாவதுனா அவன் வந்து எந்த பொண்ணுங்க பேசி கேட்டு போக கூடாது. இப்ப அந்த பொண்ணு உங்க முன்னாடிதான் இருக்காங்களா இல்ல உங்களை தள்ளி இருக்காங்களா? ஒரே கிளாஸா? ஒரே கிளாஸ்ல இல்ல. கிளாஸ்ல இல்ல, வீட்டு பக்கத்துல. ஓகே ஓகே சரி ஓகே. அந்த பொண்ணுக்கு நீங்க எதுவும் நினைக்கல, நல்லா இருக்கணும் நீங்க ஃபீல் பண்ணலையா ப்ரோ அந்த பொண்ணு உங்களை விட்டுட்டு போனது? நான் டெய்லி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அது அந்த பொண்ணுக்கு தெரியாது. ஃப்ரெண்ட் வந்து மறுபடியும் உங்கள்கிட்ட பேசுவாங்க, பேசினா நீங்க பேசுவீங்களா? ஆனா பழைய மாரி பாண்ட் அந்த மாதிரி இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து நானும் ஒண்ணு தான் ஒட்டுக்கா சுத்தி இருந்தோம். அவன் லவர் கூட ரிலையன்ஸ் வரும்போது காசு கேட்டது கூட நான் தான் கொடுத்த, காசு இல்லைன்னா
இப்படி பண்ணிட்டா இருந்தாலும் அவனுக்கு காசு நான் கொடுத்து உதவி பண்ணேன், அவனுக்கு எல்லாமே நான் பண்ணேன். கடைசி அவன் வந்து அவன் ஆள் வந்து நான் முக்கியம் போயிட்டா, சரி நானும் வந்துட்டேன். இது உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்திருக்கும்ல? நீங்க போய் அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணீங்களா? அவன் வந்து நான் சொல்லிட்டேன், என்னை மதிச்சாதான் நானும் உன்னைய மதிப்பேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவன் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டான். நான் வந்து அவ்வளவா அது எதுவும் எடுத்துக்கல. ஆனா அது உள்ளார ஒரு இதாதான் இருந்துச்சு. நான் எதுவுமே காட்டிக்கல. அவனை நீங்க இப்ப மிஸ் பண்றீங்களா? ஒரே கிளாஸா 2 பேரும்? ஒரே கிளாஸ். இது அன்எக்ஸ்பெக்டடா சந்திச்ச ஃப்ரெண்டு. அன்எக்ஸ்பெக்டடா 8th வந்தான். 8th 9th 8th வந்து 10th க்ளோஸ் ஆயிட்டான். அப்புறம் ஒட்டுக்கா சுத்துறோம், ஒட்டுக்கா பேசணும், எல்லாம் பண்ணோம். கடைசி அவன் கூட இருக்கிறானுங்க. திடீர்னு அவன் வந்து அந்த மாதிரி பண்ணோன்னா எனக்கு மனசு கேட்கலக்கா.